சொல்ல விருப்பப்படுவது என்னவென்றால், என்ன நடந்தாலும் உங்களை மகிழ்விப்பதே எங்கள் பணி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இனி எங்களுக்கோ ஒரே பணி, ஒரே எண்ணம், ஒரே கொள்கை. நேர்களாகிய உங்களை சிரிக்க வைக்க வேண்டும். தொண்டர்கள் வந்து விட்டோம். ஆமா, முக்கியமான உறுப்பினர்களை அழைக்க வேண்டும். கூப்பிட வேண்டியது தானே? ஆமா, கூப்பிட்டு. So let's welcome குக்கு இர்ஃபான். Let's welcome Zoya. அக்ஷய் கமல். திவ்யா துரைசாமி. ஆஹா, வசந்த் வசி. சுச்சிதா கா. அடுத்ததாக பூஜா. வாருங்கள் பெரியவரே, விடிவி கணேசண்ணா. Let's welcome பிரியங்கா. எனது அருமைக்கும் பெருமைக்கும் உரிய இந்த நிகழ்ச்சியின் ஸ்டார்களாகிய கோமாளிகளே, உங்களுக்கு எங்களுடைய வணக்கம். ஆக இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து 2 பேர் சேர்ந்து இருந்தாலும் இன்னைக்கு 2 அணியா பிரிஞ்சு செயல்பட போறோம். நீங்க வந்து எங்க 2 பேரை வச்சு நீங்க முடிவு பண்ண வேணாம், எங்க கட்சியில சேரணுமா வேணாமான்னு. எங்களுக்கான தலைவர்கள் இருக்காங்க, வருவாங்க. அவங்கள பார்த்து எங்க கட்சியில நீங்க சேரணுமா வேணாமான்னு முடிவு எடுப்போம். இது கரெக்ட், இது நியாயம். ஆக இருக்கும் மேடையிலே எதிர்கட்சிக்கு நான் சவால் விடுகிறேன். இன்னைக்கு எங்கள் கட்சி தான் ஜெயிக்கும். நான் என்னுடைய தலைவரை அழைக்க போகிறேன். நீ அவரை அழிக்க தான் போற, தெரியும். ஏய், பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அனைவரின் பெண்கள் மனதிலும் நீங்காத இடம் பெற்றிருக்கக்கூடிய என்ன கரையா ஒரு கூப்பிடுமா. எனது கட்சி தலைவரை பத்தி வேண்டும் என்று நீ வம்பிழுத்துக் கொண்டிருக்கிறாய். என் தலைவரை பத்தி உனக்கு தெரியாது. ஏய், கூப்பிடுமா. ஐயோ, தனியாக சமாளிக்க முடியவில்லை. வாருங்கள் தலைவரை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். பொதுவாக எம் மனசு தங்கம் வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். பிறந்த ஊருக்கு புகழச்சேரு. தலைவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வாழ்க. வாழ்க மாதம்பட்டி. ஒரு மேடை நாகரிகம் கருதி எதிர்கட்சியாளராக இருந்தாலும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துடும். ஐயா வணக்கம். நீ மேடை நாகரிகம் கருதி தமிழை அவாய்ட் செய்தால் நன்றாக இருக்கும். எனது சைடு சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருப்ப காரணத்தினால் கட்சியில யாருமே இல்லனாலும் நான் இருப்பேன். மகளிர் அணி மங்களகரமாக என் முன்னே இருப்பதால் இந்த தருணத்தில் என் தானே தலைவன் தங்க புதல்வன் மிக மிக எதிர்கட்சிக்காரரை அடிப்பதனால் உடனே என் தலைவரை கூப்பிடுகிறேன். எங்கள் அப்பா வாங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எனது தலைவர் வந்து விட்டதனால் இங்கே நான் கூறிக்கொள்வது, எனது தொகுதி மக்களுக்கு நாங்க பாத்துக்கிறோம். எதா இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேணாம். ஓகே ஓகே. அன்பும் பண்பும் நிறைந்த சிடபிள்யூசி வாக்காளர் பெருமக்களே, உங்களுடைய ஆசீர்வாதம் என்றும் எங்களுக்கு தேவை என்பதை இந்த நேரத்தில் பதிவுபடுத்திக் கொள்கிறேன். எங்களால் முடிந்தவரை அருமையான சமையலும் சூப்பரான சிரிப்பும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இந்த நேரத்தில் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். தேர்தல் ஒழுங்கா நடக்குதான்னு பாக்குறதுக்கு கண்ணு இருக்கணும். சிடபிள்யூசி ஃபண்ட் இருக்கணும். சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் எங்கள் அடிக்கே தங்களது பொன்னான வாக்குகளை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாமப்பா எங்க சகல இன்னைக்கு இருக்குது பெரிய ரகல. இந்த வாரம் ஷெஃப் ஸ்பெஷல் வாரம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெஃப் ஸ்பெஷல் வீக் அப்படின்றதுனால நம்ம ஷெஃப் உங்களுக்கு கொடுக்குற இன்கிரீடியன்ட் வச்சு அவங்க ஏற்கனவே பண்ண சிக்னேச்சர் டிஷ்ஷை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. அதனால தான் இந்த போட்டி இப்படி இருக்கு. உங்களுக்கு எந்த ஷெஃப் கொடுக்குறது ஈஸியாக இருக்குமோ அது பின்னாடி தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் யூ ஆல் டு த ஷெஃப் ஸ்பெஷல் வீக். குக்ஸ் எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கான பேரிங் எப்படி அமைய போகுது அப்படின்னா, இங்க ஒரு வாக்கு பெட்டி வந்திருக்கு இல்லையா?
ஸோ இதுல வந்து நிறைய சின்னங்கள் இருக்கும். நாங்க ஒவ்வொரு குக்கா கூப்பிடுவோம். நீங்க வந்து உங்களுக்கான ஏதாவது ஒரு சின்னத்தை வந்து செலக்ட் பண்ணி நீங்க பிரஸ் பண்ணீங்க, உங்க வாக்கை நீங்க அழிச்சீங்க அப்படின்னா அங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கோமாளி ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இன்னைக்கு உங்களுடைய விஷயத்தை தீர்மானிக்க போறவங்க. வீடா சின்னத்தை சேர்ந்த குரோசியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், குரோசி வராத டிவியே இல்ல. போன வாரம் கூட சிசிடிவியில் வந்தார். ஆமா, கூட இவரு ஒரு ஆண்டி கூட வந்தார். இந்த வாக்கு பெட்டியில கரெக்டான இடத்துல வாக்கு போடலன்னா அது உங்களுக்கு சவ பெட்டி ஆயிரும், பாத்துக்கோங்க. ஓகே, என்னவோ ஒண்ணு. இப்போ ஒவ்வொரு குக்ஸா கூப்பிட போறோம். நீங்க உங்க வாக்கு அளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஓகே, சூப்பர். முதலாவதா யாரை கூப்பிடலாம் தலைவரே? சுஜிதா வாங்க. எனக்கு எந்த கோமாளி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத் ரொம்ப பிடிக்கும். வெற்றி வெற்றி மிதியடி. யார் பிடிக்காது? ஓகே, வந்தா செட் ஆகாது அப்படின்னு தோணுனா ஷப்னம் சொல்லலாம். மிதியடி, குண், சூனிய பொம்மை இது வேண்டவே வேண்டாம். ஓலச்சுவடி வேணா போலாம். ஓலச்சுவடியா? ஓலச்சுவடி எடுத்தா சுங்கச்சாவடியில நொங்கு தான் வைக்கணும் 2 பேர். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாக்கு அளிச்சு உங்க கோமாளியை தேர்வு செய்ய போறீங்க. அது ஓலச்சுவடி. நாசமா போற எடுபட்ட வயல்களா. எதிர்க்கட்சியின் சதியை நாங்கள் முறியடிப்போம். ஓலச்சுவடி கோமாளி வாங்க. நான் சொல்லல, தங்க வேற கட்சி சொன்னாலே கொஞ்சம் பழசு இருக்கணும்ல, அதனால பழசு ஃபர்ஸ்ட் போயிட்டாரு தங்கதுரை. செங்கல்பட்டு தானா சுங்கச்சாவடி, முருகனுக்கு எடுப்பது பால் காவடி, ஔவையார் எழுதுறது ஆத்திச்சுவடி, எங்கள் சின்னம் ஓலைச்சுவடி. தங்கத்துறையுடன் சமைச்சுப்பார். சுஜிதா சமையலும் சுமாராகும். அந்த குக்கு கூட டேஞ்சர் சோன் போகும். ஓகே, சுஜிதா அக்கா அண்ட் தங்கதுரை அண்ணா, நீங்க உங்க ஒர்க் ஸ்டேஷன் போலாம்.